வணக்கம். நான் சைதி மீனா. இன்னைக்கு நாம ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான் பார்க்க போறோம். இது 1963 வெளிவந்த பெரிய இடத்து பெண் அப்படிங்கிற படத்துல உள்ளது. எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இது வந்து இந்த இந்த குறிப்பிட்ட பாடல், நான் இப்ப சொல்ல போற பாடல் எம்ஜிஆர் ஒரு சோகமா தத்துவத்தை சொல்ற மாதிரி, விரக்தியோட விளிம்புல இருந்து சொல்ற மாதிரி, இது மாதிரி தலைவர் ஒரு வேதனையோட பாடுறதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் நமக்கு உற்சாகத்தை தர்ற மாதிரி பாடுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இதுல இந்த கண்ணதாசன் ஐயாவுடைய அந்த வரிகளுக்காக, இறைவன் நம்மளெல்லாம் படைச்சிட்டு இத்தனை சோதனைகளுக்கு ஆளாக்கிட்டு அவன் நிம்மதியா இருக்கிறான். நாம இங்கே இவ்வளவு அவஸ்தையில படுறோம். நமக்கு அவன் என்ன செய்தான்? படைச்சானே என்ன செய்தான்? சொல்லுவாங்க, மழை வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு. அப்புறம் ஏன் நம்ம இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு நொந்துக்கிற மாதிரியான ஒரு பாடல். அத அது கூட பாருங்க, ஒரு துள்ளலான பாட்டுக்கு எப்படிலாம் எம்ஜிஆர் தன்னோட உடல் மொழிய வெளிப்படுத்துவாரு. இந்த பாட்டுக்கு அதே மாதிரி கை கால்கள் அசைச்சு அத சோகத்தை வெளிப்படுத்துறதும் அதே மாதிரி இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு. என்ன பாட்டுன்னு பார்ப்போமா? இந்த பாட்டு சோகப்பாட்டு. ஆனா இத ரெக்கார்ட் பண்றப்போ ஒரு சுவாரஸ்யமான காமெடியான விஷயம் ஒண்ணு இருக்கு. அத லாஸ்ட்ல சொல்றேன். இந்த பாட்டுல இருக்கிற 3 சரணத்தை முதல்ல பார்ப்போமா? இவனுக்கென்று எதை படைத்தான், எலும்புடனே சதை படைத்தான், இதயத்தையும் கொடுத்து விட்டு இறக்கும் வரை துடிக்க விட்டான், இறக்கும் வரை துடிக்க விட்டான். இது முதல் சரணம். அவர் டிஎம்எஸ் ஐயா குரல்ல வெளிப்படுற அந்த சோகம் நமக்கெல்லாம் வராதுங்க. எனக்கு அத பாடணும்னு ஆசை, பாடுறேன், அவ்வளவுதான். 2வது சரணம் பார்த்தீங்கன்னா, யானையிடம் நன்றி வைத்தான், காக்கையிடம் உறவு வைத்தான், மான்களுக்கும் மானம் வைத்தான், மனிதனுக்கு எண்ண வைத்தான். இது இறைவனை கேட்கிற கேள்வி. இது எல்லாருமே ஒரு நேரம் அப்படி கேட்போம். ஆனா சாமி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு கவித்துவமான கற்பனைய கேட்கும் போது அந்த புண்பட்ட மனசுக்கும் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி தான். இந்த 3வது சரணம் பாத்தீங்கன்னா, வானில் உள்ள தேவர்களை வாழ வைக்க விஷம் குடித்தான், வானில் உள்ள தேவர்களை வாழ வைக்க விஷம் குடித்தான், நாட்டில் உள்ள விஷத்தை எல்லாம் நான் குடிக்க விட்டு விட்டான். 3வது சரணம் இப்படி முடியும். அத கேட்கும் போதுதான் நல்லா அந்த இசையோட எம்ஜிஆருடைய அந்த நடிப்போட பார்க்கும்போது கேட்கும் போதுதான் இந்த பாட்டு நம்ம மனசை என்னமோ செய்யும். இதுல இந்த பாட்டோட பல்லவி இருக்கு இல்லையா? இது எப்படின்னு முதல் நாள் ரெக்கார்டிங் முடிய ரொம்ப நேரம் ஆகி இருக்குது. அதனால ராத்திரியில, அதனால அத பாக்கி வச்சுட்டு எல்லாருமே போயிடுறாங்க. மறுநாள் எம்எஸ்வி வந்துடுறாரு. அப்புறம் வந்தவர்
முதல் நாள் கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு போய் தூங்குனதுனால அப்படியே அசதியில அங்கேயே படுத்து தூங்கி இருக்கிறாரு. அப்போ கண்ணதாசன் வந்திருக்காரு. வந்ததும் எம்எஸ்வி தூங்குறத பார்த்ததுமே அவருக்கு பல்லவி வந்துருச்சுங்க. அப்படி அதுக்கு இந்த பாட்டுக்கு அத பல்லவி இப்படித்தான் எழுதியிருக்காரு. அவனுக்கென்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா. மியூசிக் போடுறவர் தூங்கிட்டாரு. அவர் எழுந்திருச்சு அவர் போடுற டியூனுக்கு நான் எழுதணுமே ஐயா, அதுதான பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா. 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான், கைகளிலே போட்டு விட்டான். நம்ம கையில போட்டாங்க அந்த பாட்டை ரெடி பண்ணி. காலம் கடந்து உயிர் வாழுது. எம்ஜிஆர் இரவா புகழோடு இருக்கிற மாதிரி அவர் சொன்ன கருத்துகளும் இருக்கு இல்லைங்களா. இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அத உங்களுக்கு உணர்த்தின விதம்தான் ஒரு மாதிரியா இருக்கும். ஏதோ ஆசையில செய்யறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. நாளைக்கு இன்னொரு பாட்டோட பார்க்கலாமா. வணக்கம்.